ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜூஸ் பியூட்டி ஹேக்ஸ். நான் தான் உங்கள் ஜூஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம் வித் ஹோம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங். ஸோ கிளென்சிங்க்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஃப்ளார், அதாவது கடலை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம எல்லாரோட கிச்சன்லேயே இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு இன்றைக்கி நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவு கூட நீங்கள் வந்து காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கடலை மாவு ப்ளஸ் மில்க் ரெண்டுத்துலேயுமே வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கிளியராக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு கிளென்சராக நமக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரைஸ் ஃப்ளோர் இல்லை அப்படின்னாக்கா சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுகரோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்லா திக் பேஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை மைல்டாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணணும். இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் தான் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனிங். ஸோ டோனிங்க்கு வந்து நான் ரெகுலராக ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன், இல்லை க்ளோ டோனர் கூட நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு பண்ணணும் அப்படின்னா ரைஸ் வாட்டர் வந்து ஒரு சூப்பரான டோனர். அது வந்து உங்கள் போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு காட்டன் பாலில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஊற்றி எடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டர்ட் செல்ஸ் இருந்ததுனாலும் அது ரிமூவ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு பண்ணணும் அப்படின்னா கோகோனட் ஆயில் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதை நீங்கள் வந்து ரெகுலராகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் எது இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா ஜெல் உங்கள்கிட்ட கிடச்சிச்சின்னா கூட அந்த ஜெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, பாய்.